எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை மூன்றாவது மொழியா கத்துக்கணும். பிரிஃபரபிளி மலையாளம் ஆர் பிரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ. மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ். என்னுடைய குழந்தை கத்துக்கங்க. ஆனா நான் கன்னடா மொழியை 26 வயசுல கத்துக்கிட்டேன். நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பிரச்சாரத்துக்கு போறோம், என்னால அங்க பேச முடியல. ஏன்னா ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம். எனக்கு நான் கோல் வச்சிருக்கேன், அடுத்த முறை தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமா நான் தெலுங்குல பேசணும். ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸா பாக்குறேன். ஒரு மொழி கத்துக்கிறதுனால ஏன்னா நான் தெலுங்கானால போய் பேசும்போது எனக்கு தமிழனா பாக்குறாங்க, அது எனக்கு பெருமை. நான் கர்நாடகால பேசும்போது எனக்கு தமிழனா பாக்குறாங்க, கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க. ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்றதை விட என்னுடைய உறவினர்கள் சொன்ன என் தாய் சிறப்பானவர்.